நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வாஸ்து ரீதியாக நம்ம வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய கிரகம் அப்படின்னா முதல்ல சனி பகவானுக்கான ரோல் கொடுத்துருக்கு. இது டிஎன்ஏ வாஸ்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, வீட்டினுடைய எந்த திசையுடைய பெரிய பாதிப்புக்கு இது காரணமாக இருக்குது, நோய்களோடு சேர்த்து. ஒரு பிளானட் மேலே ஒரு பயம் அப்படின்னா இந்த சனின்னு சொன்னாலே பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி சனியின் மீது ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே பயப்படக்கூடிய கிரகமே சனி கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை சொன்னேன் இல்லைங்களா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ உங்கள் நம்பிக்கையை பலமாக வச்சுருந்தீங்களா பலவீனமாக வச்சுருந்தீங்களா? சனி மீது நீங்கள் பலவீனமாக வச்சுருக்கிறீங்க, அதனால் சனியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏக்கே வரும். இந்த முன்னோர்கள் நம்ம அன்றைக்கி காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வாஸ்துவை பார்க்கல, தெரியாது அப்படின்னே வச்சுக்கோம். ஆனால் அவங்க கிரகநிலைகள் அப்படி நட்சத்திர உடுக்களை கவனிச்சாங்க. அந்த நட்சத்திர உடுக்கள் அந்த காலநிலைக்கு ஏற்றாற் போல இந்த பூமியில் நடக்கிற மாற்றங்கள், நிலங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதை கணித்து வெள்ளம் வரப்போகுது, அப்போ மேடான இடத்துக்கு போகிறாங்க. வெயில் தாக்க போகுது, அப்போ வெயில் குறைவான இடத்துக்கு பயணிக்கிறாங்க. இந்த பூமி வாஸ்து இல்லையா, அப்போ அந்த தன்மையை சார்ந்த அடிப்படையில் பயணங்கள் அமைஞ்சிருது இல்லைங்களா. இப்படித்தான் அவங்க தன்னுடைய குழுக்களுக்காக இருப்ப வசிப்பிடத்திற்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாளடைவில் இது தனித்தனி இருப்பிடங்களுக்காக பார்க்க ஆரம்பிச்சது.